Hi children, welcome back to our innovation. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard term 1 science unit 6 health and hygiene lessonோட book evaluation பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Health and hygiene lessonல பாத்தீங்கன்னா personal hygiene, about hygiene என்ன, personal hygiene and what are the diseases இதெல்லாம் தான் கொடுத்துருக்கு. communicable diseases and non communicable diseases அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. and the ways how we protect our eyes, okay, eyes எப்படி நம்ம protect பண்ணணும், then burns, okay, first aidனா என்ன, first aidல இருக்கக்கூடிய burnsல இருக்கக்கூடிய என்ன first aid கொடுக்கணும், cutsக்கு என்ன first aid கொடுக்கணும், இதை பற்றி எல்லாம் தான் டீட்டெயிலாக இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம book evaluation பார்க்கலாம். Roman letter 1, choose the appropriate answer. First one, Ravi has sound mind and physical fit body. It refers to. So, ரவிக்கு வந்து அவனோட மைண்டும் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. ஓகே, சவுண்ட் மைண்டும் ஃபிசிக்கல் பாடியும் நல்லா இருக்குது. அப்போ அதுக்கு என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஓகே, ஒரு ஹெல்த் நல்லா இருக்குன்னா அவங்களோட மைண்டும் நல்லா இருக்கணும், அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஹெல்த். Second, sleep is not only good for our body but it is also good for mind. Okay, so நம்ம உடம்புக்கு நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கிறது வந்து it is not good only for the body. நம்ம உடம்புக்கு மட்டும் நல்லது கிடையாது, it is also good for our mind also. Okay, our living place should be clean. So நம்ம இருக்கக்கூடிய இடம் நல்லா க்ளீனாக இருக்கணும். Tobacco chewing causes periodontist. Okay, ஸோ டொபேக்கோஸ் நம்ம அதாவது வெத்தலை இருக்கு இல்லையா, டொபேக்கோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியோடென்டிஸ்ட். ஓகே, த ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் டு பி ரிலீவ் த பெயின். ஸோ ஃபர்ஸ்ட் எய்டோட ரீசன் எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறோன்னா ரிலீவ் த பெயின். ஓகே, அப்போ இருக்கக்கூடிய வலியை வந்து அந்த பெயினை வந்து நம்ம ரிலீவ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்போம் நம்ம. ரோமன் லெட்டர் 2, fill in the blanks. A group of people living together in a particular area is called community. The answer for the first fill up is community. I am green color box with garbage. I am biodegradable. Okay, green color box la nama podakuriya waste ellame biodegradable waste. Okay, eyes are considered as windows to the world. Answer is windows. The hair follicles produce oil which keeps the hair smooth. Answer is oil. Tuberculosis is caused by the bacterium Mycobacterium tuberculosis. So, இந்த bacteria தான் tuberculosis affect பண்ணுறது. Okay, இந்த bacteria affect ஆனாதான் நம்மளுக்கு tuberculosis வரும். Roman letter 3, state true or false. If false, correct the statement. All food should be covered. So, எல்லா ஃபுட்டும் கவர் பண்ணியிருக்கணும் இல்லையா? So, it is a true. Chicken pox is also known as Veneselia. Okay, leukoderm இல்லை, it is Veneselia. நீங்கள் இது கரெக்ட் பண்ணி ஃபால்ஸ்னு எழுதிட்டு வெனிசீலியான்னு எழுதிக்கோங்க. Stomach ulcer is a non-communicable disease. ஸோ ஸ்டொமக் அல்சர் வந்து நான் கம்யூனிகபிளில் தான் வரும். ஓகே, ஒருத்தருக்கு வந்தால் இன்னொருத்தருக்கு வரும்ன்ட்டு இல்லை, அது இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ரேபிஸ் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ். ட்ரூ. ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் டேமேஜஸ் த ஹோல் ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன் வந்து ஹோல் ஸ்கின்னும் டேமேஜ் பண்ணாது. ஓகே, இட் இஸ் அ ஃபால்ஸ் ஆன்சர். ஓகே, ஃபால்ஸ்னு எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதணும்னா அஃபெக்ட்ஸ் த அவுட்டர் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் வந்து வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். தட் இட் அஃபெக்ட்ஸ் த அவுட்டர் லேயர். இதை ரெக்டிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. ஃபால்ஸ்னு எழுதிட்டு அஃபெக்ட்ஸ் த அவுட்டர் லேயர்னு எழுதிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ரோமன் லெட்டர் 4, மேட்ச் த ஃபாலோயிங். ராபிஸ், ஹைட்ரோபோவியா, காலரா, cramps in legs, tuberculosis, mycobacterium, hepatitis, yellow urine, typhoid, salmonella. Roman letter 5, analog. First degree burn அது வந்து எங்கே அஃபெக்ட் ஆகும்னா epidermis. It will affect the epidermis. Second degree burn, it affect the dermis. Okay, you can copy the correct answer. Typhoid
it is caused by bacteria. Hepatitis is caused by virus. Tuberculosis, it is spread through air. Cholera is because of water. Okay, so இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அனலாக் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. Roman letter 6, consider the following statement and choose the correct option. So assertion and reason. So assertion என்னன்னா oral hygiene is good. So oral hygiene நல்லது தானேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா sound teeth has healthy gums with healthy surrounding tissues. So this is true. Okay. Then assertion, chickenpox is a viral communicable disease. So chickenpox வந்து communicable disease தான். Reason, it is characterized by rashes on the whole body, fever, headache and tiredness. Okay, so இதில் வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். அசர்ஷனும் கரெக்டு தான், ரீசனும் கரெக்டு தான். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஏ நோட் பண்ணிக்கோங்க. Roman letter 7, answer very briefly. What is hygiene? Page number 75. ஹைஜீன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் பேராவும் எழுதிக்கலாம். Hygiene refers to the good habits and their practices which are followed to prevent diseases, maintain good health, especially through cleanliness, consumption of safe drinking water and proper disposal of sewage. ஸோ ஹைஜீன்கிறது என்ன? குட் ஹேபிட்ஸ். ஓகே, குட் ஹேபிட்ஸும் அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது. ஓகே, அந்த ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ண எது நம்ம எதுக்காக நம்ம ஹைஜீனாக இருக்கோன்னா இட் வில் ப்ரிவெண்ட் த டிசீசஸ். ஓகே, அண்ட் மெயின்டைன் குட் ஹெல்த் அண்ட் எக்ஸ்பெஷலி த்ரூ. ஸோ ஹைஜீன்கிறது எப்படி இருக்கும்? நமக்கு இருக்கக்கூடிய இடம் கிளீனினஸாக இருக்கணும். ஓகே, கன்சப்ஷன் ஆஃப் சேஃப், நம்ம குடிக்கிற தண்ணி சேஃபாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ். இது எல்லாமே இருந்தால் தான் கிளீனினஸாக இருந்தால் தான் ஹைஜீனாக இருக்கும். It refers to all those activities. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹைஜீன். that are done for improving and maintaining good health and sound mind. ஸோ ஹைஜீனுங்கிறது நம்மளோட ஹெல்த், குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட மைண்ட், ஓகே, சோல் மைண்ட், நம்ம மைண்ட் வந்து கிளியராக சவுண்டாக இருக்கிறதுக்காகவும் இருக்கிறது தான் ஹைஜீன். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு மெயின்டைனிங் குட் ஹெல்த் அண்ட் ஆல்சோ சவுண்ட் மைண்ட். ஸோ இது ஃபுல் பேராகவும் நீங்கள் எழுதிக்கலாம். Second question, write about the right way of protecting the eyes. Page number 78. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தான் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே ப்ராக்டிசஸ் டூ ஆர் டோன்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சம் சேஞ்சஸ் செஞ்சு கரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட், do not rub the eyes. ஸோ நம்ம ஆஃபன் நம்ம கண்ணை வந்து தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, we should not rub the eyes. First point. Second one, do not watch the TV or computer for a long time. Okay, ரொம்ப நேரம் நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் பார்க்கக்கூடாது. தேர்ட், யூஸ் கோல்டு வாட்டர் ஃபார் கிளீனிங் த ஐஸ். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு ஐஸில் ஏதாவது இச்சஸ் எல்லாம் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்? வாட்டரால் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். கோல்டு வாட்டரில் தான் க்ளீன் பண்ணணும், நம்ம தேய்க்கக்கூடாது. ஓகே, வி ஷுட் நாட் ரப் இட். This is the third point. Use cold water for cleaning the eyes. Then fourth one, eat lot of carrots which is rich in vitamin A needed for good vision. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு விஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம நல்லா கேரட் நிறையா சாப்பிடணும். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்த் பாயிண்ட். Fifth one, eat fruits like oranges, sweet lemon and lemon regularly. ஸோ நம்ம வந்து ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சஸ், ஸ்வீட் லெமன், லெமன் எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, தீஸ் ஆர் த 5 points you can write for this question. Third question, how to keep your hair clean and healthy. Page number 79. Under the heading keeping hair clean and healthy, இந்த ஹெட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா 2 points கொடுத்துருக்காங்க. Regular hair wash and massage of the scalp will remove the dead cell and excess oil and dust. ஸோ ரெகுலர் ஹேர் வாஷ் பண்ணோன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி excess oil and dust will be removed. Okay, rinsing the hair well with clean water and using good toothed comb for hair dressing is highly essential for maintenance of hair. நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஓகே, வி ஹேவ் டு ரின்ஸ் இட் வித் க்ளீன் வாட்டர். ஓகே, ஸோ நல்ல க்ளீன் வாட்டரில் நம்ம ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோம் வந்து நல்லா இருக்கணும். ஸோ ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஒரு நல்லா தூற்று கோம்பாக இருந்ததுன்னா ஸோ இட் வில் தீஸ் ஆல் நெசசரி ஃபார் மெயின்டைனிங் அ குட் ஹேர். ஓகே,
Fourth question, Sobi frequently plays with her mobile. Suggest your ideas to protect her eye from irritation. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ சாவி வந்து மொபைலில் விளையாடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஹவு டு ப்ரொடெக்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்த்தா ஸோ வி ஷுட் சஜஸ்ட் சாவி நாட் டு வாட்ச் த மொபைல்ஸ். ஓகே, மொபைல் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து டு நாட் வாட்ச் த மொபைல்ஸ் ஆஃபன்ஸ். ஓகே, தென் டு ப்ரொடெக்ட் அவர் ஐ வி ஷுட் யூஸ் த மொபைல் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ். ஸோ தேர் ஷுட் பி அ குவைட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவர் ஐஸ் அண்ட் த மொபைல். ஸோ மொபைலுக்கும் நம்ம ஐஸுக்கும் நல்ல ஒரு குவைட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அவங்க மொபைல்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம கண்ணிலேருந்து நம்ம மொபைல் வந்து ஐசைட் வந்து தூரமாக இருக்கணும். ஓகே, தென் கிவ் எனி 2 communicable diseases which spread in your locality during monsoon. ஸோ மான்சூனில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா காலரா, சிக்கன் பாக்ஸ். ஓகே, இன்னும் நீங்கள் வேறு கம்யூனிகபிள் டிசீசஸ் வேணும்னாலும் எழுதிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் காலரா அண்ட் சிக்கன் பாக்ஸ். ஓகே, what first aid will be provided in case of bruises? Okay, page number 84. So in the page number 84 பார்த்தீங்கன்னா 6.5.2ல cut and scratches under the heading. So scratches are surface. So இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்க்ராட்சும் ப்ரூசஸும் ரெண்டும் சேம் தான். ஸோ நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட் என்ன எழுதணும்னா bruises is also referred as scratch. Okay, அந்த பாயிண்ட் எழுதிட்டு a scratch is a surface damage that does not penetrate the lower tissue. ஓகே, ப்ரூசஸ்ங்கிறது ஸ்க்ராட்ச் தான். நீங்கள் இப்படி எழுதணும். ஓகே, ப்ரூசஸ் இஸ் நோன் as scratch. ஓகே, அப்படி எழுதி இந்த பாயிண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா the affected area should be washed with cold running water and cleaned with an antiseptic liquid. Then an antiseptic cream should be applied on the wound. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே சேர்ந்து தான் இந்த 6th கொஸ்டினுக்கு எழுதணும். ஓகே, 7th question, Ravi said Ganga had minor burns, so I washed it with water. Do you agree with her statement? ஸோ மைனர் பேர்ன்ஸாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாஷ் தான் பண்ணணும். ஓகே, அப்போ இவங்க சொன்னது அக்ரி பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஐ அக்ரி வித் ஹர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதணும். தென் ஹவு டூ யூ எக்ஸ்பிளைன்? ஓகே, ஐ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நம்ம இந்த 6th பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக எழுதணும் இல்லையா 6th கொஸ்டினுக்கு, அந்த பாயிண்ட்டே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். த எஃபெக்டட் ஏரியா ஷுட் பி வாஷ்டு வித் கோல்ட் வாட்டர் அண்ட் க்ளீன்டு வித் ஆன்டிசெப்டிக் லிக்விட். ஸோ இதுதான் நம்ம வந்து மைனர் பேர்ன்ஸுக்கும் கொடுக்கக்கூடியது. ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் ப்ரீஃப்லி why first aid is essential. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஏன் இம்மீடியட்டாக ஃபஸ்ட் எய்டுங்கிறது கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 83, first aid is the immediate treatment given to the victim of trauma or sudden illness before medical help is made available. ஸோ நம்ம மெடிக்கல் ஹெல்ப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எய்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். எதுக்காக ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் சேவ்ஸ் த லைஃப். ஸோ நம்ம ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆனோன்னா ஸோ இட் வில் நம்ம ப்ரிகாஷனாக நம்மளுக்கு அவங்களோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, it saves the life, it prevents further bleeding and determine the condition of the patient. ஸோ ப்ளீடிங் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெஸ்க்யூ பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இட் ரிலீவ்ஸ் த பெயின். ஸோ இருக்கக்கூடிய பெயின் ரிலீவ் ஆகும். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் மெடிக்கல் கேர் கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் டு ரைட். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் பேரா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் ஸ்டெப்ஸ் யூ ஃபாலோ டு கீப் யுவர் டீத் ஹெல்த்தி? Answer is in page number 77. Brushing 2 times a day will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. So this is first point. And here when you fossil, it will remove food particles, plaque and bacteria which built up between your teeth. So this is the second point. So in the bracket la irukradum neenga note பண்ணிக்கோங்க. This is answer for the second brief.
Third question, what does this picture mean? So இங்க ஒரு picture கொடுத்திருக்காங்க இல்லையா? So என்ன இங்க கொடுத்திருக்காங்க? They mean, okay, here they are throwing the papers, waste, isn't it? So இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்திருந்தா the waste should not be thrown there. Okay, அந்த இடத்துல எந்த ஒரு வேஸ்ட்டும் கார்பேஜும் எதுவும் போடாதீங்கன்னு சொல்லி தான் இந்த பிக்சர் வந்து மீன் பண்ணுது. நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? the waste should not be thrown there. Okay. Second, distinguish between communicable diseases, non-communicable diseases. Page number 85. Points to remember கொடுத்திருக்காங்க பாருங்க. See here first. Disease that are caused by pathogens and can be transmitted from an infected person to a healthy person directly or indirectly are called communicable diseases. This is first point. Okay. Communicable க்கு இந்த ஹெட்டிங்ல இருக்கிறது இது எழுதிக்கோங்க. Non-communicable disease that are caused by not caused by the pathogens. So pathogens and cannot be passed on by a sick person to a healthy person are called communicable diseases. So some difference, air, water and airborne diseases அங்கிருந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது தான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பேத்தோஜன்ஸ் சொல்கிறோம். ஓகே, ஏர், வாட்டர் அந்த அதர் மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாம் தான் நம்ம பேத்தோஜன்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த பேத்தோஜன்ஸ் கிட்டேருந்து வராமல் இருக்கிறது தான். ஓகே, விச் டஸ் நாட் அக்கர் ஃப்ரம் த பேத்தோஜன்ஸ். ஓகே, தே ஆர் கால்ட் அஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இட் வில் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த இன்ஃபெக்டட் பர்சன். பட் இங்கே வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ வந்தவங்க ஒருத்தங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். Fifth one, name the mode of transmission of communicable diseases. So what are the modes? Air, water, microbes, food and other vectors. இதனால நம்மளுக்கு transmission ஆகும் communicable diseases. Okay. Your friend says that her hair is thin and spurs are lost very often. Suggest your ideas to reduce their problem. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 79 ஆல்ரெடி நம்ம தேர்ட் கொஸ்டின் ப்ரீஃபில் எழுதுனது இதையே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கீப்பிங் ஹேர் க்ளீன் அண்ட் ஹெல்த்தி அந்த ஹெட்டிங்கில் இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 2 பாயிண்ட்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸுமே நம்ம ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணலான்ட்டு எழுதிக்கோங்க. Roman letter 9, answer in detail. Write about any 3 communicable diseases in detail. Children, அந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிகபிள் டிசீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டியூபர்குலோசிஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அண்ட் அதோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். தென் காலராவோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். டைஃபாய்டோட ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பாக்டீரியாவில் அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீசஸ். ஓகே, வைரஸால் அஃபெக்ட் ஆகக்கூடிய டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன், சிக்கன் பாக்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன், ரேபிஸ் ப்ரிவென்ஷன். ஸோ இதில் நீங்கள் எனி 3 எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ டைஃபாய்டு எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக டைஃபாய்டு எழுதிட்டு அதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். சி ப்ரிவென்ஷன் இஸ் கிவன் ஹியர். ஸோ காலரா எழுதுறீங்கன்னா காலரா ஹெட்டிங் போட்டு அதை பற்றி எழுதிட்டு ப்ரிவென்ஷன் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, 3 கம்யூனிகபிள் டிசீசஸை பற்றி நீங்கள் இதில் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ டீட்டெயில்டு. ஸோ நீங்கள் அந்த டிசீஸ் பற்றி எழுதிட்டு ப்ரிவென்ஷனையும் எழுதிக்கோங்க. List the situation in which the first aid is given. What would you do if person suffers from skin burn? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். செகண்ட் டீட்டெயில் அண்டர் த ஹெட்டிங் பர்ன்ஸ், பேஜ் நம்பர் 83. ஸோ பேர்ன்ஸ்னால் என்ன, வாட் ஆர் த 3 கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ன்ஸ், அதை பற்றி நீங்கள் இது எழுதிக்கணும். ஸோ த பேர்ன்ஸ் ஹெட்டிங் அண்ட் த ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ், தென் செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ், ஓகே, தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ், இது 3மே எழுதிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் பர்னிங், இதையும் சேர்த்து நீங்கள் இது வரைக்கும் எழுதணும். ஓகே, டீட்டெயிலுங்கிறனால நீங்கள் டீட்டெயிலாக அந்த பேர்ன்ஸ்னால் என்ன, 3 கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ன்ஸு அண்ட் த ஃபர்ஸ்ட் எய்ட் கிவன் ஃபார் பர்னிங். ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. How the disease are transmitted from one person to another person.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் என்னன்ட்டு நீங்கள் இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ பாக்டீரியாவில் எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு மார்க் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். தென் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா ஹெட்டிங் போட்டு நீங்கள் இந்த பாயிண்ட் இங்கேருந்து இங்கே எழுதிக்கோங்க. தென் த டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. தென் எழுதிட்டு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து ஒவ்வொரு பாயிண்ட் வைஸ் எடுத்து எழுதணும். டயக்ராம் போடணும்னு அவசியம் கிடையாது. தெர் இஸ் நோ நெசசரி. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து 1 2 3ன்னு சொல்லி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி இங்கே கொடுத்துருக்குற இது எல்லாமே இது வழியாக எல்லாமே ஸோ இட் வில் ஸ்ப்ரெட். ஓகே, இது எல்லாமே கம்யூனிகபிள் டிசீஸ். இப்படி எல்லாம் பண்ணோன்னா கம்யூனிகபிள் டிசீசஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸும் எழுதணும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அகெயின். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் கம்யூனிகபிள் டிசீசஸ் பற்றி டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்குதுன்னா, ஸோ திஸ் பாயிண்ட் யூ ஹேட் டு ரைட். ஓகே, இந்த ஹோல் பேரா எழுதிக்கோங்க. தென் டிசீஸ் காஸ் பை பாக்டீரியா இந்த ஹோல் பேரா எழுதிக்கோங்க. தென் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். ஸோ இந்த பேராவும் நோட் பண்ணிவிட்டு அது கீழே த ஹவு டஸ் இட் டிரான்ஸ்மிட்டட்னு நோட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே சில்ட்ரன், ஸோ நம்ம 6th லெசன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் லெசனோட புக் எவாலுவேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our video. Thank you. Have a nice day.